சும்மா எதுக்கு எடுத்தாலும் நீங்க இப்ப மகாராஷ்டிரா தேர்தலுக்கு வரும் ஒரு சின்ன அப்டேட்ஸோட இலங்கையில உங்க அரசு வற்புறுத்தியன்னு சொல்லி இலங்கை நிறுவனங்கள் சொல்லுச்சா இல்லையா? அரசுடைய பிரதிநிதி சொன்னாரா இல்லையா? இந்த மாதிரி ஒன்றிய அரசு இந்திய அரசு இலங்கை மீது கட்டுப்பாடு விதிக்கிறது. இலங்கையில இந்த மகாராஷ்டிராக்கு வருவோமையான சில அப்டேட்ஸ் திரு நாராயணன், திரு அப்டேட்ஸ் திரு ஹிதாயத்துல்லா, திரு ஷிண்டே அவர்கள் முதலமைச்சர் பதவி தொடர்பாக எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்கிறார் ஏக்நாத் ஷிண்டே. கூடி நாங்கள் முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்றார். இந்த வெற்றியை அவர் கொண்டாடுறார். ஆனா அதே வேளையில சற்று நேரத்துக்கு முன்பாக பேசிய ஷிண்டேவுடைய மகன் எங்க அப்பா முதலமைச்சரா தொடரணும்னு ஆசைப்படுறேங்கிறார். அஜித் பவாருடைய மனைவி ஏன் கணவர் முதலமைச்சரா ஆனா என்ன அப்படின்னு கேட்கிறார். போட்டி இப்பயே தொடங்கிடுச்சோ திரு நாராயணன்? முடிவெடுப்போம் முதலமைச்சர் யார் அப்படின்னு ஷிண்டே சொல்றார். ஷிண்டேவுடைய மகன் எங்க அப்பா முதலமைச்சரா தொடரணும்னு விரும்புறார். அஜித் பவார் மனைவி என் கணவர் முதலமைச்சரானா என்னன்னு கேட்கிறார். ஹரி, ஏற்கனவே நம்முடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய தேவேந்திர பட்னவிஸ் அவர்கள் இது குறித்து பேசும் பொழுது தேர்தல் முடிந்த பின்னர் நாங்கள் அமர்ந்து பேசி யார் முதலமைச்சர் முடிவு பண்ணுவோம்னு தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. இதுல எந்த விதமான பிரச்சனையும் இருக்கிற மாதிரி தெரியல. சிலர் விரும்பலாம் பிரச்சனை வரணும்னு. அது அவங்களுடைய தோல்வியினுடைய இதனால அவங்க அந்த மாதிரி சொல்றாங்கன்னு நான் எடுத்துக்கிறேன். கார்த்திகேயன், இதுல ஒரு போட்டி நிஜமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இப்படி கருத்துக்கள்லாம் வந்துட்டு இருக்கு. ஷிண்டே மகன் எங்க அப்பா முதலமைச்சரா தொடரணும்னு விரும்புறார். அஜித் பவார் மனைவி ஹஸ்பண்ட் முதலமைச்சரா வரணும்னு வெளிப்படையா கருத்து சொல்றார். இதெல்லாம் எப்படி பார்க்க ஒரு ரேஸ் இருக்குங்கிறதா, இல்ல பாஜக இருக்கக்கூடிய அப்பர் ஹேண்ட்ல அவங்க யாரை முடிவு செய்யறாங்களோ அவங்க தான் முதலமைச்சர்ங்கிறதா பிராக்டிக்கல்? இல்லை, ஒரு தங்களுடைய பேரத்தை அதிகப்படுத்திக்கிறதுக்காக கூட ஷிண்டேவோ இவர் திரு அஜித் பவாருடைய கட்சியோ தங்களுக்கு ப்ளம் போர்ட்ஃபோலியோஸ் கிடைப்பதாக கூட இதை பயன்படுத்தலாம். இல்லை, ஒருவேளை பாஜக தேசிய தலைமை மீண்டும் விருப்பப்பட்டு தங்களுக்கு வழங்கலாம் என்று அவர்களுக்கு ஒரு ஆசை கூட இருக்கலாம். மேபி 2.5 ஆண்டுகள் என்று பிரித்து செய்வார்களா என்று அதற்கான சாத்தியக்கூறு இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு தெரிந்த இதில் ஒரு முக்கியமான டேக்அவே என்னன்னா, பாஜக மீண்டும் தன்னுடைய ஒரு ஹிந்துத்துவ நரேட்டிவிற்கு ஆதரவு கிடைத்திருக்கிறது என்று நம்புவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஏன்னா பாராளுமன்ற தேர்தலில் பெரிய தோல்வி மகாராஷ்டிராவிலும் உத்தரப்பிரதேசத்திலும் பெற்ற பிறகு அங்கு வலுவாக முன்னெடுக்கப்பட்டது ஊடுருவல்காரர்கள் தாலியை பறித்து விடுவார்கள், எருமையை பறித்து விடுவார்கள் என்று ஒரு மத ரீதியான வலுவான பிரச்சாரம், ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை முன்வைத்து களம் கண்டு பெரிய பின்னடைவு அயோத்தியா இருக்கக்கூடிய தொகுதியிலேயே தோல்வியுற்றது பாஜகவை பார்த்தோம். அப்போ இந்துத்துவாவை புறந்தள்ளி விட்டது மக்களுடைய அத்தியாவசிய பிரச்சனைகள் என்று வலுவான ஒரு விமர்சனம் பரவலாக வைக்கப்பட்டது, எல்லோராலும் கருதப்பட்டது. அப்போ அதிலிருந்து தங்களுடைய பாடத்தை கற்றுக்கொண்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.